எனக்கு அதனால வந்து அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. கோச்சிக்கிட்டு வீட்டுக்காரர் போயிட்டாரா? வீட்டுக்காரர் போயிட்டாரு. எல்லா வீட்லயும் வந்து பொம்பளை எல்லாம் கோச்சிக்கிட்டு போயினா நீ வீட்டுக்காரையும் கோச்சி போடுற ஆம்பளை ஆளு. அதுக்கு என்ன பண்ணுறது, அந்த நாடகத்துக்கு வந்துட்டல, அதனால அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. அதான் நான் நாடகத்துக்கு வந்துட்டேன், அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. சரி. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? என் வீட்டுக்காரர் தேடி பிடிச்சி கூட்டிட்டு வரணும். எது? என் வீட்டுக்காரர் தேடி பிடிச்சி கூப்பிட்டு வரணும். தேடி பிடிக்கணும், அவ்வளோதானே? முந்தா நாள் பார்த்தேன் அவன் வீட்டுக்காரன். எங்கே? காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு சாக்கடை ஒன்று ஓடும், அதுக்கு பக்கத்தில் வீட்டுக்காரன் பன்னியை கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடந்தான். பன்னியவா? ஆமாம், போய் பன்னியவா கட்டி பிடிச்சிட்டு கிடந்தேன். நல்லா அந்த கதையை கேட்டுக்க, யாருமே சொல்லியிருக்க மாட்டேன், நான் தான் சொல்லுவேன். இது கேட்டுக்க, அப்படியா? நடந்த உண்மையை. அவனை பார்த்தேன், ஏன்டா இங்கே வந்து இப்படி படுத்து கிடக்க அப்படின்னு கேட்டேன். அங்கேயும் போதையில் தான் கிடந்தான், சீனனோட இல்லை. சீனனோட இருந்தால் ஒன்றா விட்டு அங்கே போவானா? கேட்டதுக்கு வந்து பன்னிக்கு அதுக்கு வித்தியாசம் கட்டி பிடிச்சி கிடந்துருக்கான், சீனன் இல்லாமல். ஏன்டா கட்டி பிடிச்சி படுத்து கிடக்கிறேன்னு எழுப்பி கேட்டேன். ஆனால் என் பொண்டாட்டியோட சண்டை பிடிக்கிறவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தி விட்டா, அதனால கிளம்பி நான் இங்கே வந்துட்டேன். வந்து இப்படி இந்த பன்னியை கட்டி பிடிச்ச பொண்டாட்டி நினச்சி இந்த பன்னியை கட்டி பிடிச்சி போதையில் படுத்ததில் பன்னி மாசமாயி அது வந்து உன் புருஷன் மோச்சாலையில் வந்து 10 குட்டி போட்டுருச்சான். ஏயா வீட்டில் நான் இருக்கே, ஒத்த குட்டி போட முடியாம இருமா, பன்னிக்குட்டியோட 10 குட்டி போட்டானா? அதைத்தான் சொல்ல வர்றேன். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? பிள்ளைலாம் போச்சு இல்லை, அவன் பண்ண வேலை என்ன பண்ணுறேன்? நான் அவன்கிட்ட கேட்டான், அண்ணே என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பெத்த பிள்ளைலாம் உன் மோச்சாடையில் தான் இருக்குது எல்லாமே. எந்த பிள்ளைய? பன்னிக்கு பிறந்த பிள்ளைய. என்ன இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பெரியம்மா வீட்டில் இருக்குது, கூட்டிக்கிட்டு போய் இந்த பிள்ளைகளை பூரா பெரியம்மா பால் கொடுக்க சொல்லி வளர்க்க சொல்லுன்னு சொல்லிடுறேன். பன்னி குட்டியோட பெரியம்மா பால் கொடுக்க இருந்தாலும் உன் புருஷனோட பிள்ளை தானே எல்லாம், அதுக்கு நீ தான் வளர்க்கணும். அது எப்படி கொடுத்து இது நியாயமா? ஏமா இது நியாயமா? இது ஏத்துக்க முடியுமா? என்ன ஏத்துக்க முடியும்? இருமா, புருஷன் எப்படி நியாயம்? இல்ல இது எப்படி நியாயம்? கல்லன்றாலும் கடவுளும் புள்ளன்றாலும் புருஷன் இல்ல, கல்லானாலும் புண்ணானாலும் புருஷனா அது வந்து அவர் மட்டும்தான் ஏத்துக்க முடியும். அதுக்காக அவர் போய் அதுக்கு ஒரு இன்னொரு பெண்ணோட சேர்ந்துருந்து ஒரு ஒரு குழந்தை பிறந்து தூக்கிட்டு வந்திருந்தா கூட எனக்கு குழந்தை இல்லாத பட்சத்துக்காக அப்படி பெண்ணா நீ சண்டை போடுவீங்க, என்ன விட்டு எவ்வளோ பார்த்து அப்படின்னு பிரச்சனை பண்ணுவீங்க. இது பிரச்சனை இல்லை அப்படியா? அதனால சொல்லி எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு வருவான் நாளைக்கு வீட்டு பக்கம், நீ பார்த்து பண்ணி ஓட்டிட்டு தெரிய. அது ஒன்றும் இல்லை, 10 நான் ஓட்டிட்டு தெரிய. பெரியம்மா சுற்றி வரும், சுற்றி வரும். அப்போ இந்த பண்ணி குட்டியில பெத்தவ என்ன பண்ணுவா? யாரு? ஆத்தா. அது இருக்கும். நீ என்ன பண்ண புருஷனுக்கு அப்படி தான் பிரச்சனை வச்சுக்க, உன் புருஷன் பேச, நீ மட்டும் அப்படி பண்ண எனக்கு பிள்ளை கொடுக்க முடியாம நீனும் வந்து ஒரு நல்ல ஆண் பண்ணிய கல்யாணம் பண்ணிக்க. ஆண் பண்ணிய உங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாதா? அது உனக்கு பிள்ளைய கொடுக்கட்டும். இல்ல வேற ஒண்ணுமே தெரியாதா? ஏமா ஒன்றும் பிரச்சனை விடு, அப்படியே ஒரு பண்ண வச்சு நடத்திடலாம்ல, உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் நடந்து போகுது. இப்போ என் புருஷனை காணா, நான் பண்ணி வேணாம் ஒன்றும் வேணாம், என் புருஷனே வேணும். புருஷன் தான் வருவான் வீட்டுக்கு மொத்தமாக கூட்டிகிட்டு போயிரு, நாளைக்கு வருவான் பாரு. இந்த கதை கேட்டிருக்கியா? கேட்டதில்லையே. கேட்கவே முடியாது, கேட்டதே இல்லை. பண்ணியே கட்டி பிடிச்சி படுத்திருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதை 10 குட்டியை தீ கூட்டிட்டு போயிடுச்சு, அதெல்லாம் கேள்விப்பட்டது. யோசிச்சு பாரு என்னன்னு. உன்னை தூங்க விடாது, தூங்கி பண்ணி குட்டிக்காத. சரி இல்லை, இன்னும் நேரம் வேற கதை ஏதாவது சொல்லு. அப்படியா?